அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வாழைக்காய் வச்சு சூப்பரான கிறிஸ்பியான வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள்லாம் போய் பார்க்கலாமா? நான் ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காவை குட்டியாக கட் பண்ணி வச்சுக்காங்க. ஒரு வாணலில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சூடு வந்ததுக்கப்புறம் வாழைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வேகட்டும். இதுக்கப்புறம் நம்ம வடைக்குள்ள மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க. மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்காங்க, 5-6 பல் பூண்டு சேர்த்துக்காங்க, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்காங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு. இந்த ஸ்பைசியெல்லாம் நல்லா அரைச்சி கொரகொரப்பாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வாங்க வாழைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வாழைக்காவும் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறம் தோலை தனியாக உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் மசாலா இருந்துச்சுல, அந்த மிக்ஸி ஜார்லேயே வாழைக்காவை போட்டு அதையும் நல்லா வடை மாவு ஸ்டேஜில் அரைச்சிக்கலாம். சூடோட வாழைக்காவை சேர்க்கக்கூடாது. சூடோடு சேர்த்தா கருப்பாயிரும் வாழைக்காய். ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பேனில் மாற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் நான் ஒரு 6 சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் அதிகமாக சேர்த்தா வடை பிரியும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் எதுக்கு சேர்த்துருக்கேன்னா, நம்ம வாழைக்காய் பிசு தன்மை இருக்கும் இல்லையா, ஒட்டும். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். வாழை இலை நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்பயும் கையில் போடுவோம் இல்லையா வடை, அப்படி கூட நம்ம போட்டுக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட வாழை இலை இருக்கனால நான் வாழை இலை தட்டி போடுறேன். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கையில் போட்டாலும் வாழை இலையில் போட்டாலும் ஆயில் ஆட் பண்ணாதீங்க. தண்ணியை வச்சே தட்டி போடுங்க. பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா வடை, அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஸ்லோவாகவே இருக்கட்டும். சிம்மில் இருந்தால் தான் வடை நல்லா மொறுமொறுன்னு வரும். சூப்பராக கட்லெட் மாதிரியே இருக்குல்ல இது வடை. சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். என் பசங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசங்களுக்கு நம்ம வாழைக்கால தான் செஞ்சுருக்கோனே தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.